அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். காலஸ்திரி போகிறது ரொம்ப நல்லது. காலஸ்திரி ரொம்ப ரொம்ப முக்கியம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை துர்கையை பிடிச்சிக்கணும். ராகு கேது கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல சிம்மத்துக்கு நல்லது. சிம்மத்துக்கு 7ஆம் இடத்தில் கண்டக சனியிலிருந்து அஷ்டம சனிக்கு போய்ங்க. உடற்பயிற்சி தான் ஐயா. உடற்பயிற்சி மனதை ஒருநிலைப்படுத்த போயிருக்குச்சு. பெருசாக ஆசைப்படுறது கூடாது. துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பு நல்ல உங்களை டேக் கேர் பண்ணியிருந்தவங்க அவங்கள துரத்தி உதாசீனப்படுத்தி போயிட்டு நீங்கள் தனிய மரமாகி உங்களுக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் உங்கள் கூட இருக்கிற பிள்ளைகளால் தொந்தரவு, நீ ஏன் கவலைப்படுற, நான் உன்னை பார்த்துக்கிறேன், அதை பண்ணவங்க இதை பண்ணுறேன்னு சொன்னவங்களாலாம் மன கஷ்டமும் சங்கடங்களும் ஏற்படும். உங்களோட நீங்கள் அப்படியே பாசமாக பார்த்து தம்பியாக பார்த்து அக்காவாக பார்த்து அண்ணனை பார்த்தவங்கெல்லாம் உங்களுக்கு அந்த தொடர்புலேருந்து நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னாவே உங்களோட பேச்சுவார்த்தையே இல்லாமல் அப்படியே அவங்கெல்லாம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், உடம்பு சரியில்லை, எப்படி சரியில்லைன்னு உங்களையெல்லாம் தனிமைப்படுத்தி விடுவார்கள். முதுகுத்தண்டுடன் பாதம் ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் ஏதாவது தப்பாக வாயில் வந்திருந்தாலும் அது மன்னித்து வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களை பற்றி சொல்கிறேன். எனவே சிம்ம ராசிக்காரர்கள் உடற்பயிற்சி காலையிலிருந்து இரவு தூங்குவதற்கு முன்பாக உடற்பயிற்சி அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாவற்றிலும் மாற்றங்கள் இருந்தாலும் நிம்மதிகள் இருப்பாது. அதனால் நிம்மதியாக இருக்கக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் சரி, குறைந்த சேலரியாக இருந்தாலும் சரி, குறைந்த இதுவாக இருந்தாலும் அதில் ஏற்கனவே மனம் நிம்மதி முக்கியம். மனதில் டிப்ரெஷனோ சைக்காட்ரிக் எஃபெக்டோ எல்லாமே வந்துட்ட பிறகு பணம் என்ன பண்ண முடியுங்க? ஒன்றுமே தெரியாது. பணம் எதுக்கு வந்திருக்குதுன்னே தெரியாது. அதனால் எப்போயுமே பார்த்துக்கணும். சிம்மத்துக்கு சனியானவர் பகையான கிரகம் என்பதனால் அஷ்டமத்தில் இருப்பதனால் படிக்கட்டில் நடக்கிறச்சு, ஹீல்ஸ் போடுறச்சு, முட்டிகள் ஏற்கனவே பாதிப்பு இருக்கிறவங்க, அடிவயிறு, கழிவு பாதை, யூரினரி ட்ராக்கு, மலக்குடல், ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரம், லிவர் ஃபங்க்ஷனு, கிட்னி ஃபங்க்ஷன்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சிம்மத்து ராசியை சார்ந்த ஆண்களாக இருக்கின்ற பட்சத்திலும் பெண்களாக இருந்த பட்சத்திலும் கூடா நட்பு கேடுவெளியும் லகரி போன்ற வஸ்துகள் போதை வஸ்துக்கள் பயன்படுத்தக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை எல்லா தடையும் ஏற்படும். உங்களுக்கு நீங்களாகவே உங்களுக்கு யாரை பற்றியும் புறங்கூறுவதோ, யாரை பற்றி எதுவும் பேசுவதோ, ஃபோனில் பேசுவதோ, வெளியிடத்தில் பேசுவதோ, பஸ்ஸில் பேசுவதோ, காரில் பேசுவதோ, தனியாக தானே இருக்கிறேன் இவங்க எனக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்கன்னு சொல்லி பேசுவதோ மாட்டி விடுவார்கள். அப்புறமா அவமானப்படுவீர்கள். அவர்கள் கண்டிப்பாக நீங்கள் யாரை பற்றி சிம்மராசிக்காரர்கள் யாரை பற்றி பேசினாலும் அவர்கள் பெரிய ஆள்களாக இருப்பார்கள். தேவையில்லாத அந்த பெரிய ஆள்களுடைய பகையை எடுத்துகிட்டு தூக்கம் இல்லாமல் எல்லாமே கெட்டுவிடும். எனவே யார் எதை சொன்னாலும் 3 குரங்கு பொம்மையை போல் ஞாபகத்தில் வைத்து கொள்ளக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தந்தையார் வழியை தாயார் வழியில் மனமிட்டு பேசுவதும் அவர்களுடைய தோளில் சாய்ந்து கொள்வதும் ஆறுதலாக இருப்பதும் சுற்றி நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்வதும் அந்த நண்பர்கள் ஏதாவது கேலி கிண்டல் செய்தாலும் அதில் போய் நாம் தலையிடாமல் முடிந்த அளவுக்கு நிறைய புத்தகங்களை வாசிக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் புத்திசாலிகள்.